ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. ஸோ 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 69 வந்து எடுத்திருக்காங்க. 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிகல் அப்லோட் பண்ணும்போது 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ன்னு போட்டு பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி எழுதுங்க. கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க மார்க் ஷீட்டில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் வந்து 15 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் இஸ் ப்ராசஸ் இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் இன் டு த கிவ் த அவுட்புட் வெரி பாஸ்டர் தென் கிளியர். 2 மார்க் வந்து போட்டிருக்காங்க, கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. ரீநேம் ஃபைல்னால் என்ன? பை ஃபைல் மெனு லெஃப்ட் மவுஸ் பட்டன், ரைட் மவுஸ் பட்டன் இதை யூஸ் பண்ணி தான் ஃபைலுக்கு வந்து நம்ம ரீநேம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி செல் பாயிண்ட்னர்னா என்ன? ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஹேவ் ஏ மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், இட் இஸ் ஷேர் இன் ஓன் டொமைன் நேம் அண்ட் மல்டிபிள் வெப்பேஜ் கண்டெய்னர். அண்ட் தென் கீழே டைப் ஆஃப் லிஸ்ட் என்னென்ன இருக்குது 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 டைப் ஆஃப் அவுட்புட் டிசைஸ் இருக்குது. அதாவது 3 டைப் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. என்னென்ன? பிரிண்டர், மானிட்டர். ஸோ அதுக்கு கீழே சேவ் HTMLனா என்ன? 5 கோர். அண்ட் தென் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க 2 ways ஆஃப் ஃபோல்டர் பை கம்ப்யூட்டர் ஐக்கான் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பை டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 3 மார்க்லாம் நீங்கள் எழுதி பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன், சிக்ஸ்த் ஜென்ரேஷன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுதி ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி எழுதிங்க +1. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் 11th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர்லாம் 1 by 1 நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விண்டோஸ் கொஷின் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, என்னென்ன விண்டோஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 5 மார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். கண்டிப்பாக இந்த 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் நடக்கும். அதே மாதிரி டைப் ஆஃப் லிஸ்ட் என்னென்ன இருக்குது? தேர் இஸ் 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. நம்பர் லிஸ்ட்டு, அன்னம்பர் லிஸ்ட்டு, டெஃபினிஷன் லிஸ்ட்டு இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1 by 1 எழுதி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்ச் ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்கும் 11th சப்ஜெக்ட்டுக்கு 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெளியான அப்டேட்டு. ஸோ எழுதாத பக்கத்தெல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.